ஒரு பொருள் இருக்கு, ஏதாவது இருக்கும். அதை வைத்து ஆமா ஒரு உலகத்தால் அவருக்கு ஒரு ஆசை, சந்தோஷமா இருக்கட்டும். அப்படி பெரியப்பா உனக்கு என் உயிரைக்க நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? கேட்காமே இருந்தா இந்த உலகத்தில் போனால் வராதது ஒண்ணு உயிர், இன்னொன்னு மானம். இது ரெண்டையும் கேட்க போதில்லை. ஏன்னா என் பெரிய போட உயிரையே காப்பாத்திருக்க மாட்டோம், கேட்க மாட்டாரு. என் மானத்தை வாங்க போறாரு. ஐயா உன் மானமோ வாங்க போறது. அப்படி உயிரிலும் மேலானது இரண்டு, அதற்கும் மேலானது பெரியப்பா என் உயிரைக்க என் உயிரையே கேட்டாலும் உனக்கு உகந்துமே தருவேன். நான் தருவதால் ஏதாயிரம் குற்றம் இருக்க போதா? பெரியப்பா ஏதோ சின்ன குழந்தை அவன் உயிரை நம்பி என்ன பண்ண போறான்? பெரியப்பா மௌனம் வேண்டாம். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும், எதுவா இருந்தாலும் என்ன கேளுங்க, நான் தரேன். பெரியப்பா ஒரே ஒரு வார்த்தை, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். பெரியப்பா பெரியப்பா உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்கக்கூடிய நான் எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சத்தியம் மட்டும் பண்ணு. பெரியப்பா நீ என்னுடைய தந்தை பெரியப்பா. ஆமா நான் உன் புள்ள. ஆமா அப்பாவுக்கு புள்ள கொடுக்கறதுக்கு என்ன சத்தியம்? அதெல்லாம் எங்க போச்சு கம்முன்னு வர போறாடே. பெரியப்பா மகனே அப்பாவுக்கும் புள்ளைக்கும் என்ன சத்தியம்? மகனே சத்தியானி செய்து தருவோம். பெரியப்பா
நான் சத்தியம் செய்து தருகிறேன். ஆனாலும் மனதிலே ஒரு சஞ்சலம். என்ன சஞ்சலம்? அப்பாவிற்கு மகன் சத்தியம் செய்து தரணுமா? மகனே, நானும் 32 லட்சம் பொருந்தியவன், எதிர்வாமம் படைத்தவன், சந்திர குலத்திலே பிறந்தவன், சொன்ன சொல் தவறாதவன். நான் சத்தியத்தை மீற மாட்டேன். வார்த்தை சொன்னா போதும். அப்படி கிடையாது. வார்த்தையை நான் இப்ப சொல்லிடுவேன், எங்க சொல்லணும் சொல்லுவேன். தேவையில்லாது. நான் கேட்கக்கூடிய பொருள் நான் கண்டிப்பா தருகிறேன். பெரியப்பா, ஆகாயவாணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, இங்கு அமர்ந்திருக்கும் குரு பெரியவர்கள் சாட்சியாக, மாந்தர்கள் சாட்சியாக, பெரியப்பா எதை கேட்டாலும் என் உயிரையே கேட்டாலும் இல்லை என்று சொல்ல வண்ணமாக சத்தியமாக தருகிறேன். கோடு போடுறேன், கோடு போற நீ பிடிக்கணும். நீ எப்படி போக கூடாது, அறுபது எப்படி இது நான் பெரியப்பா கோடு கேடு. என்னது இந்த கோட்டை தான் வருது உனக்கு கேடு. இந்த கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாது. ஆமா, அவரும் வர மாட்டாரு. உன்னை வேண்டியே நாங்க வந்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியப்பா. வருவாய்க்கு வரா என்ன அப்படின்னா பெரியப்பா பெருத்ததோர் திருவிழா தயாரார் பொழுது. ஆமா, அஸ்னாபுரத்துல அந்த திருவிழாவில் பலி கொடுக்கணும் பொழுது. ஐயா, அந்த பலி கொடுப்பதை என்ன அந்த திருவிழாவை தலைமை தாங்கி நான் பார்க்கணும். ஆமா, அந்த பலி கொடுத்து நான் பார்க்கணும் பொழுது. ஐயா, திருவிழா கூப்பிடுறாரு. அந்த பலிக ஆட்ட மாட்டை வெட்ட பார்த்துல நீ சொல்ல பாரு, உயிர் கொடுத்தாருன்னு உனக்கு விட்டு போறேன். என்னையா? ஆமா, எதற்காக அந்த உலகத்தை நானே ஆகணும். யுத்தம் 17 யுத்தத்திலே எப்படி உங்களுக்கும், அதாவது துரியோதனாதிகளாகிய நீங்களும் பாண்டவர்களும் 18 நாள் யுத்தம். அந்த 18 நாள் யுத்தத்தில் யுத்தத்தை துவங்க நரபலி கொடுக்க வேண்டும். 32 ஆதிகளை வைத்து அந்த நரபலியை கொடுத்து பூஜை செய்து நரபலி கொடுத்து மாலை தரையில கையில் எடுக்கும் முன்னே பெரியப்பா இருக்கும். பெரியப்பா யாரு? அந்த ஊம பையன். அவனோட தலையாக போட்ட தலையில உருவணும். அதெல்லாம் வந்துக்குது. இப்ப என்னை பலி கொடுத்து வாளின் மீது வீசி குருச்சேத்திர பூமியிலே வீசி முதல் வாள் எடுத்து என்னுடைய பெரிய தந்தை தலையாகப்பட்டது தரையில உருவணும். என் பெரிய தந்தை தரையில் தலை உருண்டிய நீ இந்த உலகத்தை நானே ஆளணும். பெரியப்பா, ஓய் பெரியப்பா,
வந்தாயே பெரிய என்னை பலி கொடுத்து விட்டு இந்த நாட்டை ஆளலாம் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இளப்பங்காட்டிலே இந்த உலகத்திற்கு தெரியாமல் வாழ்ந்து வருகிறேன். என்னை விட்டு விடுங்கள். ஒரே வாக்கு சொல்றேன். நான் உன்னை உயிர் கேட்டனா? நான் கேட்டனா? இல்ல. நீ ஏன் தாரன்ட்ட? சத்தியம் பண்ணிட்டேன். உன் சொல்லட்டுமா? சத்தியம் பண்ணிட்டேன். வந்துதான் ஆகணும். பெரியப்பா, இந்த ஒரே சந்திர வம்சத்திலே பிறந்தவன், சத்திரியன், சொன்ன சொல் தவற மாட்டேன். 32 லட்சம் பொருந்தியவன் நான் பெரியப்பா. ஆனால் நான் உனக்கு பலிக்கு வந்து நான் உனக்கு பலிக்கு இசைந்து மடிந்து விட்டால் இந்த நாட்டு மக்கள் உன்னை என்ன பேசுவாங்க? பெரியப்பா, பாலனை பலி தண்ணி பாலனை என்று சொல்லி பாலனை பலி தண்ணி பாலனை என்று சொல்லி பாரிலகை பாரே கண்டு பாரே கண்டு பாரே இந்த நாட்டு மக்கள் சின்னஞ்சிறிய பாலன் அரவானை பலி கொடுத்து இந்த பார் என்று சொல்லக்கூடிய உலகை ஆண்டான் சுயோதனன் என்று நாட்டு மக்கள் உன்னை ஏசுவார்கள், பேசுவார்கள். பெரியப்பா, ஒரே ஒன்று சொல்லட்டுமா? வேண்டாம் பெரியப்பா. சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆசை எனக்கு மட்டும்தான் இருக்கணும். என்ன வரக்கூடாது? அந்த ஆசையா நல்லவங்க கிடையாது. அப்பா அம்மா வர வச்சோம், பகடை ஆடினோம், நாடு பறிச்சோம். உங்க பெரிய ஆத்தாக்கிற திரௌபதி மேடம் துயிலெல்லாம் ஊசா எங்களுக்கு என்னன்னா கேட்டு போட்டோம். சொல்லமா? இந்த உலகத்துக்கே தெரியும். ஆமா, உலகத்துக்கே தெரியும். ஆமா, உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீ சொல்ல வேண்டியதில்லை. பெரியப்பா, இந்த உலகத்தை நான் மட்டும் பெரியப்பா சொல்லு. இந்த கனகத்தில் என்னை காண வரும்பொழுது எவ்வளவு பாசமாக வந்தீர்கள். நாங்க வச்ச ஆயுசு பெரியப்பா,
என்னை நான் பார்க்காமோ எங்கு புகைவார் என்னை நான் பார்க்காமோ எங்கு புகைவார் பெரியப்பா என்னினும் பார்த்தது கிடையாது. இந்த அதாவது இந்த நாட்டு மக்கள் உன்னை இகைந்து பேசுவார்கள். ஆமா, யாரும் பேச மாட்டாங்க. எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க? பெரியப்பா மண்ணுக்கு ஆசை வைத்து மகனை வழி கொடுத்து மண்ணுக்கு ஆசை வைத்து மகனை வழி கொடுத்து மண்ணுக்கு ஆசை வைத்து படும்பாவி துரியோதனன் தம்பி பெற்ற பிள்ளையை பலி கொடுத்து விட்டான். அண்ணவன் இறந்ததால் இந்த சரணி என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஆள்கிறான் என்று என்னன்னைக்கு உனக்கு கெட்ட பேர். பெரிய நல்ல பிறகு வரும் போதே நீ யோசனை பண்ணிக்கணும். லக்காடிங்க புறம்போக்கு இறப்பாடிங்க எவ்வளவு துரோகம் பண்ண மாறலான்னு நாங்க வரும்போது வேண்டாம் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரே வார்த்தை உயிரது கேட்டாலும் தரேன்ட்டேன். சத்தி பண்ணி கொடுத்துட்டேன். நீ வந்து ஆகணும். உலகத்தை நீ சொல்லக்கூடாது. பெரியப்பா ஒரு ஆசை எனக்கு மட்டும்தான் வரும். இந்த அரவான் இப்பவே கூட கண்ணு முன்னாலே உயிர் சேதம் செய்து கொள்கிறேன். சத்தி பண்ணிக்கிறா. ஆனால் என்னால உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. பெரியப்பா பெரியப்பா என்னால் உங்களுக்கு இருக்கு காலம் முழுதும் அரவானை பலி கொடுத்தான் துரியோதனன் என்ற கெட்ட பேர் உனக்கு வரக்கூடாது. என்னால வரக்கூடாது. என் உயிர் தானே வேணும். இப்போதே மடித்துக் கொள்கிறேன். பெரியப்பா சரி பலிக்கு போக வேண்டும். சரி வா போலாம். மருதினம் சுக்கிரவாரம் நாளைய மருதினம் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை 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 திதி அமாவாசை பிறக்கிறது. அமாவாசை பிறக்கிறது இரவு 12 மணி அளவில் கூட காலிகாலைக்கு பலி கொடுக்க வேண்டும். நாளைய மருதினம் நள்ளிரவு நேரம் அமாவாசை அதாவது நள்ளிரவு 12 மணி நேரத்துக்கு காளிகா தேவிக்கு பலிக்கு நானே வர வேண்டும். ஒன்னு சொல்ற மூஞ்சிங்க நல்லா சொல்லு பெரியப்பா. கற்பூரம் கூட நாங்க ஏற மாட்டோம். கற்பூரம் கூட நாங்க ஏற மாட்டோம். உங்க கஜானால இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டோம். நீயே ஒரு ரூபாய் வாங்கிறியோ 10 ரூபாய் வாங்கிறியோ கற்பூரம் கூட நீயே வாங்கிடணும். ஒரு ரூபாய் கற்பூரமே இல்ல. சரி 10 ரூபாய் வாங்கிக்கோ. சரி 10 ரூபாய் நீயே வாங்கிடணும். 10 ரூபாய் நீயே வாங்கிடணும். 10 ரூபாய் நானே வாங்கிடணும். அது வைக்கிறாங்க பாரு வாய் பையன். அது நீ வாங்கிடணும். எல்லாத்தையும் நீ தான் வாங்கணும். சரி ஒரே ஞாபகமா இருக்கணும். ஒரே மனதோடு. ஆமா பெரியப்பாவுக்கு நம்ம பலிக்கு போறோம். ஒரே ஞாபகமா இருக்கணும். சரி பெரியப்பா நான் பலிக்கு வர வேண்டும். ஆனால் பெரியப்பா நாளைய மறுதினம் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வேண்டாம் பெரியப்பா. நான் இப்பவே வரேன். காளிகா தேவி பலிக்கு இன்னும் 2 நாளுக்கு எவனா ஆக்கி கொடுற உனக்கு எவன் ஆக்கி கொடுற